நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். என்னோடய யூடியூப் சேனலுக்காக வேண்டி 715வது பகுதியை சமீபத்திய இந்தியா பயணத்து போது போய் தரிசனம் பார்க்க கிடைச்ச கோவிலை பற்றி தான் நான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய தோழி ஒருத்தர் அகோபிலம் போயிட்டு வந்தோம். நாங்கள் 9 நவநரசிம்மரை ஆந்திராவில் இருக்கிறதுக்கு அவள் குடும்பத்தோட ஒரு பயணமாக ஆன்மீக சுற்றுலா பயணம் போயிட்டு வந்தோம். நவநரசிம்மரையும் தரிசனம் பார்த்தோன்னு சொல்லியிருந்தார். அப்போது கடவுளே, நமக்கு நவநரசிம்மரை பார்க்குற வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அகோபிலம் போக முடியுமா முடியாதா தெரியலையேன்ட்டு. அதுக்கப்புறம் வேறு ஒரு நண்பர் மூலியமாக தெரிஞ்சுட்டேன். ஆரணி பக்கத்தில், விழுப்புரம் பக்கத்தில் நினைக்கிறேன், அங்கே ஒரு மலை மேலே 9 நரசிம்மர் இருக்கா. அதை போய் நீங்கள் பார்க்கலாம். திருவண்ணாமலையில் அவனியாபுரம்னு ஒரு இடம் அங்கே இருக்குது, அதை வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். பரிக்கல், ஷோழிங்க எல்லாத்தையும் பார்க்குற பாக்கியம் கிடச்சிருக்கு. அப்படி இந்த 9 பேரும் இருக்கிறதையா பார்க்கணுமே, யோக நரசிம்மர்லாம் பார்த்துட்டோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது சென்னையில் கிட்டேயே நவநரசிம்மர் ஸ்தலம் இருக்குது. ஆனால் அது ரொம்ப புராதன கோவில் கிடையாது. கடந்த 10-15 வருஷத்தில் தான் கட்டப்பட்டது. தனியாரால் கட்டப்பட்ட கோவில்னா நமக்கு வேண்டியது நவநரசிம்மர் தான். சரி, போய் பார்க்கலான்னு ஒரு நாள் கிளம்பினோம். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டல்னாக்கா, சென்னை பழைய மகாபலிபுர சாலை இருக்கு இல்லையா, ஓல்டு மகாபலிபுரம் ரோடு, OMRன்னு சொல்கிறா. அதில் போனேன்னா நாவலூர்னு ஒரு ஊர் வருது. அந்த நாவலூர் பக்கத்தில் தாழம்பூர் அப்படின்னு ஒரு ஊர். அந்த இடத்துல தாழம்பூர் உள்ள கொஞ்சம் ஒரு 500-600 மீட்டர் உள்ள இடது பக்கத்தில் போயிட்டு போனாலே இந்த நவநரசிம்மர் புதுசாக கட்டப்பட்ட கோவில் இருக்குது. நரசிம்மருங்கிறவர் எல்லாருக்குமே தெரியும். தசாவதாரத்தில் விஷ்ணு 4வது அவதாரமாக பக்தனுக்கு இறங்கிறதுக்கோசரம் வந்த ஒரே அவதாரம், பக்தனுக்காக வேண்டி ஓடி வந்த அவதாரம், ஒரே கடிகை பொழுதில், ஒரு நொடி பொழுதில் ஓடி வந்த அவதாரம் சொன்னாக்கா அது இந்த நரசிம்ம அவதாரம் சொல்லுவாள். இங்கே நாங்கள் போன போது சாயங்காலம் 4:10 இருக்கும். அப்போ சாயங்கால நேரத்துக்கு கோவில் நட திறந்திருந்தார். வாசலில் பார்த்தேன்னா பெரிய ஜோதஸ்தம்பம் இருந்தது. புதுசாக கட்டப்பட்ட கோவில் நான் சொல்லிட்டேன். ஒரு 2 படி ஏறி மேலே போனோம்னாக்க நேர் எழுத்த மாதிரி பெருசாக சூரிய நாராயண பெருமாள் அப்படின்னு நரசிம்ம பெருமாள் ரொம்ப பெருசாக ஸ்ரீதேவி பூதேவியோட, ஸ்ரீதேவி பூதேவி 2 பக்கமும் நின்றுட்ட மாதிரி இருக்கா. அவருக்கு மேலே தலைக்கு பின்னாடி பக்கத்தில் தலைக்கு மேலே 5 தலை நாகம் தலை விரிச்சின்னு இருக்கிற மாதிரி. இந்த சூரியநாராயண பெருமாள் சதுர்புஜத்தோட வலது கால் தொங்க போட்டுண்டு இடது காலை மடித்து வச்சுண்டு இருக்கிற தரிசனம் பெருசாக இருந்தது. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு இடது பக்கத்தில் பார்த்தேன்னாக்க மதிநாராயண பெருமாள் அப்படின்னு நான் அந்த பக்கத்தில் வீரநாராயண பெருமாள்னு இருக்கார். இந்த மதிநாராயண பெருமாள் வலது கை வரமுத்திரையோட, இடது கையில் ஒரு விரல் நீட்டின்ற மாதிரி ஒரு காலை மடக்கிண்டு இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். அந்த பக்கத்தில் சுவாமிக்கு இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரநாராயண பெருமாள், இது நமக்கு இடது பக்கம் சொன்னேன். சுவாமிக்கு இடது பக்கமாக பார்த்தேன்னாக்கா வீரநாராயண பெருமாள் இருக்கார். அவரும் சதுர்புஜத்தோட, அவருக்கு 2 பக்கமும் சங்கு சக்கரத்தோடு இருக்கார். இடது பக்கத்தில் கீழே தேசிகர் ஞானமுத்திரையோடு உட்கார்ந்துருக்கிறதையும், வலது பக்கத்தில் ராமானுஜர் உட்கார்ந்துருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இவாளை தரிசனம் பார்த்துட்டு அப்படியே பிரகாரம் சுற்றி வரும்போது தான் பாக்கி 6 பேரையும் பார்க்க முடிஞ்சது. அடுத்து வர்றவர் சர்வ நாராயண பெருமாள்.
பள்ளி கொண்ட பெருமாள் ஸ்ரீரங்கநாதரை பார்த்துருக்கோம். பள்ளி கொண்டு இந்த நரசிம்மர் ரொம்ப அழகாக காலுக்கிட்ட மகாலட்சுமி தாயார் உட்கார்ந்துட்டுருக்கா. அம்பாளும் 4 கரத்தோடு இருக்கா. பெருமாளும் பள்ளி கொண்ட பெருமாளும் இந்த பள்ளி கொண்ட நரசிம்ம பெருமாளும் சதுர்புஜத்தோட 4 கரங்களோடு இருக்கார். இந்த சர்வநாராயண பெருமாள் இந்த மகாலட்சுமி தாயாரை வேண்டிண்டு வெள்ளிக்கிழமைகளில் இங்கே விரலி மஞ்சளை சாத்தி மாலை கட்டி வேண்டிண்டாக்க திருமண தடை நீங்கிறதுங்கிறபடியாக ஜனங்கள் வரான்ட்டு இந்த நவகிரக ஸ்தலத்தில் இந்த நரசிம்மர் ஸ்தலமே நவகிரக பிரீதி ஸ்தலமாக இருக்குது. ஒவ்வொரு நரசிம்மர் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுறதுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு இருக்கார், அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஞான நாராயண நரசிம்மர். இவர் ராம நரசிம்மர்னு சொல்கிறார். அம்பாள் பேர் லக்ஷ்மியோட தான் இருக்கார். இங்கே அம்பாள் பேர் செஞ்சாலக்ஷ்மி அப்படின்னு. ராம நரசிம்மர் சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ராமர் மாதிரி இந்த நரசிம்மர் கையில் வில் அம்பை வச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. வலது கால் ஒரு தாமரைப்பூ மேலே வச்சுட்ட மாதிரியும் இடது காலம் மடிச்சும் வச்சுட்டு இருக்கார். இந்த செஞ்சாலக்ஷ்மி ஞான நாராயண ராம நரசிம்மர் அவருக்கு பக்கம் பார்த்தேன்னாக்க லக்ஷ்மி வலது பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. என்ன திருக்கோலம். இடது பக்கத்தில் கையை கூப்பிண்டு ராமபக்த ஆஞ்சநேயர். இவர் ராமராக தரிசனம் கொடுத்தாலும் ராமருங்கிற பேர் வந்த உடனே ஆஞ்சநேயர் அங்கே கையை கூப்பின்னு நிற்கிறத பார்க்க முடிஞ்சது. அடுத்து பார்த்தேன்னா குரோத நரசிம்மர். இவர் ஒரு நாகத்து மேலே இருக்கிற மாதிரி இருக்குது, சேஷத்து மேலே உட்கார்ந்துட்டுருக்கார். இவருக்கு ஆதிசேஷன் மேலே அமர்ந்த கோலத்தில் இருக்கார். இவருக்கு பானகம் நேவேத்தியம் பண்ணி பகைகள் எதிரிகளோட பிரச்சனைகள் தீர்றதுக்கு வேண்டிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சிட்டேன். இங்கே 4 கரத்துலேயும் சக்கரம் வச்சு சங்கு சக்கரம் வச்சுட்டு தான் சுவாமி சதுர்புஜ குரோத நரசிம்மராக நம்ம காட்சி தரார். அடுத்து பார்த்தேன்னா பிரகஸ்பதி நாராயணர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இடது கையில் ஒரு புஸ்தகம் வச்சுட்டு இருக்கார். இவருக்கு பக்கத்தில் தாயார் இருக்கா, உட்கார்ந்த கோலத்தில் தாயார். அதை தவிர நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அம்பாள் கையில் சங்கு சக்கரம் இருந்து, அதாவது சுவாமியோட பக்கத்தில் நிற்கிற அம்பாள் கையில் சங்கு சக்கரத்தோடு நான் பார்த்ததில்லை. இந்த பிரகஸ்பதி நாராயண நரசிம்ம பெருமாள் கிட்ட உட்கார்ந்துன்னு இருக்கிற தாயார் கையில் சங்கு சக்கரத்தோடு இருக்கிறத பார்த்தேன். இவர்கிட்ட படிப்புக்கு வேண்டி படிக்கிற குழந்தை படிப்பில் கல்வி தடை இல்லாமல் இருக்கணும், கல்வியில் முன்னேற்றம் வரணும்னு சொல்லி இங்கே அபிஷேகம் பண்ணி வேண்டிண்டு போகிறா அப்படிங்கிறது தெரிஞ்சின்ற விவரம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேத நாராயண பெருமாள். இந்த வேத நாராயண பெருமாள் தன்னோட இடது பக்கம் மடியில் தாயாரை உட்காத்தி வச்சுட்டு 4 விரலை வலது கையில் 4 விரல் மேலே தூக்கி இருக்கிற மாதிரி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார். கீழே இருக்கிற மேலே இருக்கிற வலது பக்க கை 4 கையில் மேலே இருக்கிற வலது பக்க கை சக்கரத்தையும் இடது பக்கத்தில் இருக்கிற சங்கையும் கீழே இருக்கிற வலது கை வரம் தர்ற மாதிரியும் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வேதநாராயணர் சுவாமி அந்த சின்ன சன்னதியில் இது எல்லாமே கோஷ்டத்தில் இருக்கிற மாதிரி தான் அமைப்பாக இருக்குது. அதாவது முன்னாடி இருக்கிற ஸ்ரீதேவி பூதேவி சமேத சூரிய நாராயண நரசிம்ம பெருமாள், அவருக்கு வலது பக்கத்தில் மதிநாராயண பெருமாளும் இடது பக்கத்தில்
வீரநாராயண பெருமாளும். மற்றபடி சுற்றி வரும்போது கோஷ்டத்தில் இருக்கிற மாதிரி, ஆனால் தனித்தனி சன்னதி மாதிரி இருக்கிற மாதிரி சர்வநாராயண பெருமாள், ஞான நாராயண ராம நரசிம்மர், குரோத நரசிம்மர், பிரகஸ்பதி நாராயண நரசிம்மர், அப்புறமா தேவநாராயண பெருமாள் எல்லாரும் இருக்கிறதையும் தரிசனம் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா அங்கே இருந்த பட்டாச்சாரியார் சொன்னார், அப்படியே இதை சுற்றி வந்த ஒன்று சொன்னார், அப்படியே மேலே போய் பார்த்துட்டு இடது பக்கமாக இருந்த சுவாமிக்கு வலது பக்கம், நமக்கு இடது பக்கமாக இருக்கிற படியில் ஏறி போயிட்டு வாங்கோ, மேலே போயிட்டு அந்த பக்கமாக போயிட்டு வாங்கோன்னு. அது ஒரு பரிக்கிரமம், அதாவது சுற்றி வர்றதுக்கு, பிரகாரம் சுற்றி வர்றதுக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லி சரின்ட்டு படி ஏறி மேலே போனாக்கா அங்கே உற்சவ மூர்த்திகள் இருக்கார். மேலே பிரகலாத வரதர் இருக்கார், காஞ்சி வரதர் மாதிரி மேலே பிரகலாத வரதர் சொல்லிட்டு. இந்த கோவிலோட திறப்பு நேரம் பார்த்தேன்னா காத்தால 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், சாயங்காலம் 4லேருந்து 9 மணி வரைக்கும் கோவில் திறந்துருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சினேன். அங்கேருந்து போர்ட்லேருந்தே தெரிஞ்சினேன். அதுக்கப்புறமா இந்த கோவிலுக்கு இந்த ஜொதஸ்தம்பம் இருக்கிறபடியாக என்ன உற்சவங்கள்லாம் நடக்கிறதுன்னா, பிரம்மோற்சவம், பவித்தோற்சவம்னு எல்லா 5 உற்சவமும் விடாமல் நடக்கிறது. அதை தவிர நரசிம்ம ஜெயந்தி போது 10 நாள் கொடியேற்றத்தோடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாதம் பௌர்ணமி, அமாவாசை, தமிழ் மாத பிறப்பு, சுவாதி நட்சத்திரத்துக்கு கார்த்திகை மாதத்தில் எல்லா நாளுமே இங்கே விசேஷங்கள் சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னு, சந்தர்ப்பம் கிடைக்கிறவா போய் நவ நரசிம்மரை தரிசனம் பண்ணுறதுக்கு சென்னைக்கு அருகிலேயே இருக்கிறபடியாக இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நமஸ்காரம்.